ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவினா சமையல். டுடே நம்ம சேனலில் 2 உருளைக்கிழங்க வச்சு ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. தேவையான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுப்படி எங்கள் சேனல் எங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்குங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழைகள், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி துருவல், அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரிசி மாவு எதுக்காக சேர்த்தோம்னா, இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும் இல்லைங்களா, வேக வச்சது, அதை ஈடுகட்டுறதுக்காக தான் நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்திருக்கோம். அப்போ வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் பாருங்கள். அது இல்லாமல் வெளியே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்த்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பால் மாதிரி உருண்டை பிடிச்சி அங்கே வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மிக்ஸை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில். பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு குழிப்பு நேர கல் தான் எடுத்திருக்கேன். கல் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. புரட்டி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகும். பாருங்கள், திருப்பி போட்டேன். எல்லா பக்கமும் நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயில் ரொம்ப கம்மியாக தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். 2 உருளைக்கிழங்கு வச்சு ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணியிருக்கோம். பாருங்கள், ருசியும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அவினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.